தெரியுமா? யார் சொல்லுங்க? எதுவுமே தெரியும்? எங்க எடுத்து பார்க்கலாம். எத்தனை பேர் தெரியும்? கொஞ்சம் தெரியும், முழுசா தெரியாது. கொஞ்சம் தெரியும். ஆமென். அவர் மகா பெரிய தேவன். உங்களுக்குள்ள இருக்கிறவர் என்ன வேணும் செய்வார். அவர் செய்யற காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்கிறார். சகலத்தையும் செய்கிறார். அல்லேலூயா. நாம் வேதத்துக்குள்ள போகலாம். எரேமியா 20:11 வாசிக்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோட இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலட்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஹalleluya. எரேமியா chapter 11 ஆங்கிலம். ரெடியா இருங்க, வாசிங்க. கர்நாடகத்துல சூரன். ஆமென். சூரன் வீரன். நம் ஆண்டவர் பராக்கிரம பயங்கரமானவர். ஹalleluya. எப்படி சொல்றீங்க? நம் ஆண்டவர் பயங்கரமானவர். ஹalleluya. அவர் எப்போ நீங்கள் என் ஆண்டவர் பயங்கரமானவர் என்று நினைக்கிறீர்களோ அப்போது உங்கள் வாழ்க்கையில பயங்கரமான அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். ஹalleluya. ஹalleluya. நான் சொல்கிறேன், யார் அவர்? கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோட இருக்கிறவர். உங்களோட இருக்கிறாரா? உங்களோட இருக்கிறாரா? எதுக்கு சொல்றீங்க என்னோட இருக்கிறாரு? நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. நீங்க அப்படி சொல்லியிருந்தா சோர்ந்து போக மாட்டீங்க. எங்க தேவன் பராக்கிரமசாலி சூரன் என்று சொல்லியிருந்தால் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஹalleluya. அவர் மகா வல்லமுள்ள தேவன், பயங்கரமானவர். ஹalleluya. ஏழு சூரியனுக்கு ஒப்பானவர். ஹalleluya. நீங்க பயங்கரமான தேவன் என்று சொன்னால் ஏன் நீங்க மனுஷனுக்கு ஓடுகிறீங்க? மனுஷனை நீங்கள் ஏங்குறீங்க. நம்ம தேவன் சூரியன பராக்கிரமமாகிருந்து சூரியனை எழுதி யாருக்கு மனுஷனை பழிக்க ஓடுகிறீர்கள்? யாருடைய கை வைத்து சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். எல்லாம் பிடிக்கிறவர் என்று என்ன சொல்ற ஆங்கிலத்துல? கர்நாடக சூரன் ஆங்கிலத்துல உயர் சத்தம், அவருடைய சத்தம் வெளிப்பட தெரியுமா? பெரிய என்ன சொல்றது, ஒரு சவுண்ட் சத்தம் நம்ம தண்ணி சொடையில அப்படியே வல்லமே வல்லமுள்ளவர். ஒரு பராக்கிரமசாலி. ஹalleluya. வல்லமுள்ளவர். வல்லமுள்ளவர். ஹalleluya. ஹalleluya. நீங்க சொல்லும்போது உங்க காரியம் சின்னதாயிடும். ನೀವು ಹೇಳುವಾಗಲೇ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಚಿಕ್ಕದಾಗಿರುತ್ತೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. தாவீதை பாருங்க. தாவீதை பாருங்க. அவன் தேவனை பற்றி புகழ்கிறவனாக இருந்தான். தேவனை பற்றி அவன் புகழ்பவனாகிட்டானோ. பாருங்க, நீங்க கீழே விழுந்து வந்துக்கிறீங்க, எத்தனை போறாம வராம இருந்துக்கிறீங்க. அதான் வாழ்க்கையில பிரச்சனை. ஆனா நீங்க கீழே விழுந்து கூட வந்துக்கிறீங்க. ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஹalleluya.
எதுக்கு சொல்றீங்க? என்னோட இருக்கிறார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರಿದ್ದಾರೆ. சொல்லுங்க, என்னோட இருக்கிறாரு. சொல்லி பாருங்க. ஹalleluya. எதை பெரிய நினைக்கிறீங்க? ಯಾವುದು ದೊಡ್ಡದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ? வியாதியா? ವ್ಯಾಧಿನಾ? நோய்களை பெரிய நினைக்கிறீங்களா? ರೋಗವನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ಎಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ? ஹalleluya. வியாதி பெருசல்ல, என் ஆண்டவரே பெரியவர். ರೋಗ ದೊಡ್ಡದು, ನಮ್ಮ ದೇವರು ದೊಡ್ಡವರು. சவுண்டே சத்தமே இல்ல. என் ஆண்டவர் பெரியவர். ஹalleluya. பயப்பட வேண்டாம். ಭಯಪಡಬೇಡಿ. என்னோட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார். என்னை துன்பப்பட்ட ஜனங்கள் பயப்படுவார்கள். ನಮಗೆ ತೊಂದರೆ ಕೊಡುವಂತ ಜನರು ಭಯಪಡುತ್ತಾರೆ. துன்பப்பட்ட ஜனங்கள் பயப்படுவாங்க. ನಮಗೆ ತೊಂದರೆ ಕೊಡುವ ஐயோ, அவருக்கு விரோதமா நான் என்ன பேச முடியாது. அவருக்கு இருக்கிற வல்லமை மிக பெரியது. ಅಯ್ಯೋ, ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರೊಳಗಡೆ ಇರುವಂತ ಶಕ್ತಿ ದೊಡ್ಡದು. எஸ், ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவங்க நம்மளை பேச இடர்கள் பயப்படுவார்கள். ಅವರು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಭಯಪಡ್ತಾರೆ. நாங்கள் காரியம் வாய்க்காதபடிக்கு மிகவும் வெட்கப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள். மறைக்கப்படாத எத்தனையோ உனக்கு தீமை செய்ய யோசித்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಮಗೆ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅದು ಅಂದುಕೊಂಡವರು ನಾಚಿಕೆ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. யாக்கோபுக்கு விதம் சொன்ன ஆண்டவர். ಯಾಕೋಬನಿಗೆ ಅದೇ ರೀತಿ ದೇವರು ಹೇಳಿದರು. ஹalleluya. Hallelujah. யாக்கோபு, அதாவது ஏசாயா 10வது அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். ಯೆಶಾಯನ ಪುಸ್ತಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದಬಹುದು. 11 வசனங்கள். 10 11 நான் சமாரியாவுக்கு அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல் எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று 41 10 சாரி. நீ பயப்படாதே. 11 இது மேல் எச்சரிக்கிற யாவரும் எச்சரிவார்கள். உன்னோட வழக்காடினவர்கள் நாசமாக ஒன்றுமில்லாத போவார்கள். ನೋಡು, ಕೆಲವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡಿದ್ದಾರೆ, ಆದರೆ ಅವರು ನಾಚಿಕೆ ಪಡುವರು. ನಿನ್ನ ಶತ್ರುಗಳು ಕಳೆದು ಹೋಗಿ ಕಾಣದೆ ಹೋಗುವರು. உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுந்தீங்களாக நீங்க தேவனோட பின்னால் 1000 பேர் வந்தாலும் எத்தனை ஊழியம் வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. ஹalleluya. ஹalleluya. உன்னோடு போராடினவர்கள் தேடியும் காணாமல் உன்னோடு யுத்தப்படின ஒன்றுமில்லாமல் இருப்பவர்கள் அவர்கள். ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದ ಜನರನ್ನು ನೀನು ಹುಡುಕುವೆ, ಆದರೆ ಅವರು ನಿನಗೆ ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. ನಿನ್ನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಿದವರು ಕಾಣದೆ ಹೋಗುವರು. நம் ஆண்டவர் பயங்கரமான தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಭಯಂಕರವಾಗಿರುವಂತ ದೇವರು. நம்ம என்னென்ன விஷயம் பார்த்தாங்க, ನಮ್ಮನ್ನು ಏನೇನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ஆராதிக்க கூடாதுன்னு பார்த்தாங்க, ಆರಾಧಿಸಬಾರದು ಅಂತ ನೋಡು. ஒன்றும் செய்ய முடியல. ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஏன் நம்மோட இருக்கிற ஒரு பயங்கரமான தேவன், உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வல்லமையான தேவன். ஹalleluya. உங்களுக்குள்ள இருக்கிறார் அந்த ஆண்டவரை நீ பயங்கரமான தேவனை வாங்க சொல்லி பாருங்க. எந்த சாத்தனும் நிக்காது, பயந்து ஓடுவான். ನನ್ನ ದೇವರು ನಿನ್ನ ಭಯಂಕರವಾಗಿರುವಂತ ದೇವರು. ನನ್ನೊಂದಿಗೆ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವ ಸೈತಾನನು ನಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. என் ஆண்டவர் பயங்கரமான தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಭಯಂಕರವಾಗಿರುವಂತ ದೇವರು. ஹalleluya. 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 Hallelujah. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ನಮ್ಮ ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ನಾವು பயப்படுறோம், எதை பார்த்து பயப்படுறோம்? ನಾವು ಭಯಪಡ್ತೀವಿ, ಏನನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡ್ತೀವಿ? யாரை பார்த்து பயப்படுறோம்? ಯಾರನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡ್ತೀವಿ? மீசலாம் விட்டுட்டு போலீஸ் அதிகாரம் பார்த்து வீடு வந்தா ஐயோ அவனை பார்த்த உடனே அவன் மீசா பார்த்து பயப்படுறது தெரியல. ಮೀಸೆ ಎಲ್ಲ ದೊಡ್ಡದಾಗಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಪೊಲೀಸ್ ಬಂದ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿ ಭಯಪಡ್ತೀವಿ? ஆமென். ஹalleluya. 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 தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படல. ದಾವೀದನು ಗೋಲಿಯಾತನನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಲಿಲ್ಲ. தாவீது சின்ன பையன். ದಾವೀದನು ಚಿಕ್ಕ ಹುಡುಗ. கோலியாத் அப்படியே உலகமா இருக்கிறான், மனுஷனா இருக்கிறான். ಬಲವುಳ್ಳವನಾಗಿ ದೊಡ್ಡ எல்லாம் பார்க்கறாங்க. ಎಲ್ಲರೂ ನೋಡುತ್ತಾರೆ. சின்ன பையன் போய் அவங்க உள்ள அசிங்கமா இருக்குது கோலியாத். ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಹೋಗಿ ಆ ಗೋಲಿಯಾತನನ್ನು ಹೊಡೆಯಲು ஆனா ಹೋಗ್ತಾನೆ. தாவீது தெரியும், ದಾವೀದನಿಗೆ ಗೊತ್ತು. என் ஆண்டவர் பயங்கரமான ನಮ್ಮ ದೇವರು ಭಯಂಕರವಾಗಿರುವಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. உங்க ஆண்டவர் என்ன செய்வாரு? ನಿಮ್ಮ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? காசு கேட்டா கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? ದುಡ್ಡು ಕೇಳಿದ್ರೆ ಕೊಡಲ್ವಾ? ஆண்டவரே வாடகை, ದೇವರೇ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟು. ஆண்டவரே 100 ரூபாய் கொடு. ದೇವರೇ 100 ರೂಪಾಯಿ ಕೊಡು. பிச்சைக்கார மாதிரி கேட்டுருக்கீங்க. ಏನ್ ಭಿಕ್ಷುಕರಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? அதிகாரமா கேளுங்க. ಅಧಿಕಾರವಾಗಿ ಕೇಳಿ. என் ஆண்டவர் எனக்கு நான் கேட்கிறது
இல்ல, எனக்கு என்ன தேவையோ அது சரியா கொடுத்துருவார். ಪಾಸ್ಟರ್ ಕೇಳೋದಿಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಏನು ಅವಶ್ಯಕತೆ ಇದೆಯೋ ಕೇಳಿದ ಮುಂಚೆನೇ ದೇವರು ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. கேட்கறது தப்பு இல்ல, ಕೇಳೋದು ತಪ್ಪಿಲ್ಲ, கேட்கிற மாதிரி வாழக்கூடாது. ಕೇಳುವ ತರ ಜೀವಿಸಬಾರದು. உங்க ஆண்டவர் பெரியவர், ನಾವು ಅದೇನು நீ யோசிக்க கூட கொடுத்துருவார். ஹalleluya. ஒருவன் கீழே விழுந்திருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿರಬಹುದು. அத்தியோசிக்க கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். ದೇವರು ಕರ್ತನ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು தாவீதுக்கு தெரியும் சங்கீதம் 96ல ದಾವೀದನು ಕೀರ್ತನೆಗಳು 96 4 வசனங்கள். 96 கர்த்தர் பெரியவரும் ஆ, மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். ಯೆಹೋವನು ದೊಡ್ಡವನು ಬಹಳವಾಗಿ ಸ್ತುತ್ಯನೂ ಆಗಿದ್ದಾನೆ. ஒண்ணு வசனம் போனது பா. கர்த்தருக்கு ಹೊಸ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಹಾಡಿರಿ, ಎಲ್ಲಾ ಭೂನಿವಾಸಿಗಳೇ ಯೆಹೋವನಿಗೆ ಹಾಡಿರಿ. சரி 4 கர்த்தர் பெரியவரும் மிகவும் மிகவும் ஸ்தோத்திரப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். ஆ, எல்லா தேவர்களிலும் ஆ, பயப்படத்தக்கவர் அவரே. ஹalleluya. ஹalleluya. எல்லா தேவனிலும் பயப்படத்தக்கதான தேவன். ಆತನು ಭಯಂಕರವಾಗಿರುವಂತ ದೇವರು. நீங்க பார்க்கிற போட்டோல சாதாரணமாய் தாழ்மை இருக்கிறார் என்று நினைச்சிடாதீங்க. ನೀವು ನೋಡುವಂತ ಒಂದು ಫೋಟೋದಲ್ಲಿ ತುಂಬಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ அவர் தாழ்மை உள்ளவர் தான், ದೇವರು ತಾಳ್ಮೆ, ஆனாலும் பலம் உள்ளவர், பயங்கரமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர். ಆದರೂ ಬಲವುಳ್ಳವರು, ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರು, ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ஏத்தி ದೇವರು. ஹalleluya, சத்குருசுடி ஹalleluya. 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 சகலதான் சகல ஜனங்களுடைய தேவர்களும் தேவர்களும் விக்கிரங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ಜನಾಂಗಗಳ ದೇವತೆಗಳೆಲ್ಲ ಬೊಂಬೆಗಳೇ. வானம் ಯೆಹೋವನಾದರೋ ಗಗನ ಮಂಡಲಗಳಲ್ಲಿ ನಿರ್ಮಿಸಿದ எல்லாம் பொம்மை தான், கை காலை தான். ஆமென். ஆ, வாசிங்க. மகிமை கனம் ஒரு சமூகத்துல இருக்கிறது. மகிமையும் கனமும் மகிமையும் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமும் சமூகத்தில் இருக்கிறது. நீங்க ஜெபிக்கிற இடத்துல இருக்கிறது, நீங்க துதிக்கிற இடத்துல இருக்கிறது. வல்லமையும் வல்லமையும் மகத்துவமும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. பரிசுத்தத்துக்குள்ள வரும்பொழுதுதான் அவர் பயங்கரமானவரை நீங்கள் பார்க்க முடியும். ஹalleluya. ஒரு மனுஷன் பரிசுத்தத்துக்குள்ள வந்தா பயங்கரமான தேவனை பார்க்க முடியும். ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದುಬಿಟ್ಟು ಭಯಂಕರವಾಗಿರುವಂತ ದೇವರನ್ನು ನೋಡಬಹುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன வேலை செய்ய வல்லவராக ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತನಾದ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வல்லமுள்ள தேவன், ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರು, அவர் வல்லமுள்ள தேவன், ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ அவர் அதிசயமான தேவன். ಅತಿಶಯವಾದಂತ ದೇವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எஸ்ஐயா 66 சொல்லுகிறது. ಯೆಶಾಯನ ಬರೆದ ಪುಸ್ತಕ 66ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. 1 ವಚನವನ್ನು ವಾಸಿக்கலாம். 66 ಒಂದು வானம் எனக்கு சிங்காசனம், கர்த்தர் பூமி எனக்கு பாதபடி. நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், வானம் எனக்கு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. வானத்துக்கும் பூமிக்கும் தேவன். ಆಕಾಶ வானம் சிங்காசனம் எடுத்து வருகிறார். ಆಕಾಶವು ದೇವರಿಗೆ ಸಿಂಹಾಸನ. ஆமென். நம்ம ஆண்டவர் பெரியவர். ನಮ್ಮ ದೇವರು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತವರು. உன்னை பயப்படுத்துகிற பயம் என்று சொல்லு, பெரியவரே, மிக பெரியவரே. ನಿಮಗೆ ಭಯಪಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳಿ, ಅತಿ ದೊಡ್ಡವರೇ. சொல்லிப்பார் வருவார். ಹೇಳಿ ನೋಡಿ ಬರ್ತಾರೆ. சாத்தான் சொல்லிப்பார், மிக பெரியவர் என் ஆண்டவர், ಸೈತಾನನಿಗೆ ಹೇಳಿ ನೋಡಿ, ಅತಿ மிக ದೊಡ್ಡವರೇ. பெரியவர். ನೀವು ದೊಡ್ಡವರು ದೇವರೇ. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய ஆசைகளை செய்தவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய ஆசைகளை செய்பவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. என்றும் இன்றும் என்றும் மாற இயேசு பெரியவரே. என்றும் இன்றும் என்றும் மாற இயேசு பெரியவரே. ஓ வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே.
சொல்றீங்க? நீங்க பெரியவர். உங்க வீட்டுல வாழ்ந்தவர் பெரியவர். எங்க வீட்டுல வாழ்ந்தவர் பெரியவர். ஆமென். இந்த பெரியவரை நீங்க விட்டு விடுவீங்க. நீ தொட்டவரನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀರಲ್ಲ. ஆமென். இயேசு கிறிஸ்து மகா பெரியவர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅತಿ ದೊಡ್ಡವರು. யாரு பெரியவர்? ಯಾರಲ್ಲಿ ದೊಡ್ಡವರು? சாலமோன் பெரியவர். ಸಾಲೋಮೋನನಿಗಿಂತ ದೊಡ್ಡವರು. ஹalleluya. 40,000 கிலோமீட்டர்ல ஆட்சி பண்ண சாலமோன் பெரியவர் ஆண்டவர். உலகத்துக்கு சாலமோன் எத்தனை? வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் அவனுடைய ஆட்சி. ஆனா எங்க அப்பா ஆட்சி உலகம் ஹalleluya. ದೊಡ್ಡವರು. என்னாண்டு யாரு பெரியவர்? யோனாவிலும் பெரியவர் ஆபிரகாமிலும் பெரியவர். ஆபிரகாமும் பெரியவரா? ஏன் சொல்றது? ஆபிரகாமுக்கு 350 வயசு ஆகுது என்று சொன்னாங்க இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்னாங்க 350 வயசு ஆகுது, நீ ஆபிரகாமும் பெரியவரா? ಇನ್ನು ನಿಮಗೆ 50 ವರ್ಷ ಆಗಲಿಲ್ಲ, ಅಬ್ರಹಾಮನಿಗಿಂತ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்க அப்படிப்பட்டவங்களா? ಆ ರೀತಿಯಾದವರಾ? ஆமென். உங்க கூட இருக்கிறார். இருக்கிறார் இல்லையா? ಇದ್ದಾರೆ ಇಲ್ವಾ? ஒரு நல்லதையா ரெடியா? ஹalleluya. சத்தமா பெரியவங்க சத்தமா ಅವನ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟೇ ಶಬ್ದ. 25 வருஷமா கத்துற கோல ஆடுற மாதிரி கத்துற அப்படியே இருக்காரு. 35 ವರ್ಷದಿಂದ ಪಾಸ್ಟ್ ಕಿರ್ಚಿದ್ದಾರೆ, ಹಿಂದೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಕಿರ್ಚಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. நம்ம ஆண்டவர் பெரியவர். ನಮ್ಮ ದೇವರು ದೊಡ್ಡ ದೇವರು. ஆமென். என்ன கம்மியா இருக்கு உங்களுக்கு? கேளுங்க. ಏನು ಕಡಿಮೆ ಇದೆ ನೀವು ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. கொஞ்சத்துலாம் பயப்படுங்க. கொஞ்சத்துலாம் பயம். ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಕ್ಕೆಲ್ಲ ಭಯ. ஹalleluya. ಹalleluya. சின்ன காரியத்துலாம் பயம். ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಕ್ಕೆಲ್ಲ ಭಯ. ஒரு கேட்டாங்க 1000 ரூபாய் கேட்டா கொடுத்துருவாரு, லட்சம் கேட்டா கொடுத்துருவாரா? 1000 ರೂಪಾಯಿ ಕೇಳಿದ್ರೆ ದೇವರು ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. 1 ಲಕ್ಷ பிச்சைக்காரரு. ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾರಾ? உலகம் கொண்டாடுகிறவர் லட்சத்துல கோடி கொடுப்பாரு, ஆனா கோடி வாங்கி கோடி பண்ண போயிடுவாங்க. கொஞ்சம் வைப்பு. ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಾತನು ಲಕ್ಷ ಅಲ್ಲ ಕೋಟಿ ಕೇಳಿದ್ರೆ ಕೊಡ್ತಾರೆ. ಬಟ್ ಅದನ್ನ ಕೊಟ್ಟರೆ ನೀವು ಯಾವ ರೀತಿ ಇರ್ತೀರ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಯೋಚಿಸ್ತಾರೆ. உன்னை நீ அர்த்தமா என்னது? ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಕೊರತೆಯಾಗಿ நீ ಎತ್ತುಕೊಳ್ಳಬೇಡಿ. மகா வல்லமுள்ள ஒன்று இருக்கிறார். ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾನೆ. ஆமென். எழுந்து நின்று ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொன்னா போதும். பேதுரு சொன்னா, பேதுரு நான் என்ன செய்யணும் எழுதுனா ஆண்டவர் பயன்படுத்தினார். ಪೇತ್ರನು ಎದ್ದು ನಿಂತು ನಿನಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಬೇಕು ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಂಡು ದೇವರು ಅವರನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡರು. வாசிக்கலாம் 5 வசனங்கள். 5ನೇ ವಾಕ್ಯ 66:5. ಯೆಹೋವನ ಮಾತಿಗೆ ಭಯಪಡುವವರೇ, ಆತನ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ. ನನ್ನ ಹೆಸರಿನ ನಿಮಿತ್ತ ನಿಮ್ಮ ದ್ವೇಷಿಸಿ ಬಹಿಷ್ಕರಿಸಿ ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಗಳು ಯೆಹೋವನ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. ನಿಮಗಾಗುವ ಉತ್ಸವವನ್ನು ನೋಡೋಣ ಎಂದು ಹೇಳ್ತಾರಲ್ಲ. கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க அவர் 6 வசனம் வாசிக்கலாம். நகரத்திலிருந்து ஆ அமளியின் இரைச்சலும் ஆ தேவ ஆலயத்திலிருந்து சத்தம் கேட்கும்படி ஆமென். கேட்கப்படும். ஆ. அது தமது சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. எஸ். அவரை வந்து பயங்கரமானவர். நகரத்திலிருந்து அன்புல, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ, செயல்ல, ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ, எதுலங்க எல்லாத்திலும் எல்லாவற்றிலும் பயங்கரமானவர். ಎಲ್ಲವುದರಲ್ಲಿಯೂ ಭಯ. ஹalleluya. ஹalleluya. ಹalleluya. நீங்க எது பெருசா பாக்குறீங்க? ಯಾವುದನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡ್ತೀರಾ ನೀವು? இப்ப எல்லாம் பாக்குறது நோய் எல்லாம் பெருசா பாக்குறாங்க. ಇವಾಗೆಲ್ಲ ನೋಡೋದು ರೋಗ ಮಾತ್ರನೇ ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. காயங்கள் பெருசா பாக்குறாங்க. ಕಾಯಿಲೆಗಳನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. என் ஆண்டவர் தான் பெரியவர். ನಮ್ಮ ದೇವರು ದೊಡ್ಡವರು. ஹalleluya. என் ஆண்டவர் பெரியவர். என் ஆண்டவர் வல்லமுள்ளவர். மகா பெரியவர். சாதாரண தேவன் அல்ல. ಸಾಧಾರಣವಾಗಿರುವಂತ ದೇವರು ಅಲ್ಲ. எஸ். ஹalleluya. ಹalleluya. உமக்கு ஒப்பானவர் யாருங்க? ಸರಿ ಸಮಾನರು ಯಾರು? யாருமே இல்ல. ಯಾರು ಇಲ್ಲ. உங்களுக்கு ஒப்பானவர் யாரு? ನಿಮಗೆ ಸಮಾನರು ಯಾರು? எங்க வீட்டு இருக்கிறார், பெரிய வீடு கட்டிக்கிறார். ಮನೆ ಮುಂದೆ ಇದ್ದಾರೆ, ದೊಡ್ಡ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ, ದೊಡ್ಡ ಕಾರ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ನಿಮ್ಗೆ ಸಮಾನನಾ? நரகத்துக்கு போவாராம். ಅವ್ರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ஆமென். ಹalleluya. உங்களுக்கு ஒப்பானவர் யாரு? ನಿಮಗೆ ಸಮಾನರು ಯಾರು? உங்களுக்கு ஒப்பானவர் யாரு? யாரும் இல்ல. ಯಾರು ಇಲ್ಲ. எனக்கு உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்ல. ನಿಮಗೆ ಸಮಾನರು ಯಾರು ಇಲ್ಲ. ஏன்னா பிள்ளைங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರ ಮಕ್ಕಳು. ஹalleluya. ಹalleluya. அவர்
அவர் பிள்ளைங்க நமக்கு ஒப்பானவர் தேவன் மட்டும்தான். ನಮಗೆ ಸಮಾನ ದೇವರು ಮಾತ್ರನೇ. யாருக்கு பெரியவர்? சொல்லுங்க, யார் பெரியவர்? ಯಾರು ದೊಡ್ಡವರು? சொல்லுங்க, நான் சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, இயேசு யார் சொல்ல பெரியவர்? ಯಾರು ದೊಡ್ಡವರು? ஆமென். சொல்லுங்க, யார் பெரியவர்? இயேசு. ಯಾರು ದೊಡ್ಡವರು? நான் ஒரு மீட்டிங் போன நான் பைபிள் சொல்லிட்டேன். குழந்தை சுவாமி தெரியுமா? அவர்தான் இயேசு தானாமா இந்த சின்ன நாமா பாட்டு பாடுறாரு. அப்படி நாங்க நான் அல்லுவே கத்துல கடைசியில உட்காந்துக்கிறேன். அதுவே சொன்னேன். அவங்க சொன்னாங்க, தம்பி பாருங்க சத்தம் போடுறாரு, அவரு உள்ளதான் வாழை இருக்குது அந்த சத்தம் இன்ன வரைக்கும் அடங்கல. ஆமென். ஹalleluya. ஹalleluya. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? எரேமியா 10:6 வாசிக்கலாம். ಎರೆಮಿಯ 10:6 ಓದೋಣ. 60. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை. உங்களுக்கு ஒப்பானவர் ஒப்பானவர் இல்லை. இல்லை. யெகோவாவே பெரியவர். நீரே பெரியவர். உமது நாமமே பெரியது. உமது நாமமே வல்லமையும் பெரியது. ஹalleluya. ಯೆಹೋವನೇ ಮತ್ತೊಂದು ಯಾರೂ ಇಲ್ಲ. ಆಮೆನ್. ನಿನ್ನ ಮಹೋನ್ನತನು, ಆಮೆನ್. ನಿನ್ನ ಹೆಸರು ಮಹೋನ್ನತವಾದದ್ದು, ಸಾಮರ್ಥ್ಯಪೂರ್ವಕವಾದದ್ದು. ஆமென். நிச்சயமாகவே உமக்கு நாமம், உம்முடைய நாமமே வல்லமையிலும் பெரியது. அவருடைய நாமம் வல்லமையிலும் பெரியது. அவர் நாமம் தான் பெரிய நாமம். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ನಾಮವೇ ಮಹೋನ್ನತವಾದದ್ದು. அவர் பயங்கரமானவர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாத இருந்துச்சு. ದೇವರು ಮಹೋನ್ನತವಾದ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. மோசே ஆரம்பத்துல பார்க்கறான், ಮೋಶೆಯ ಆರಂಭ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ, கோரை கொண்டு போய் கீழே போட்ட பாம்பாவும் சொல்லி காமிச்சாரு. கீழே போட்டா பாம்பாய் போச்சு. அது பிடிச்ச உடனே அவன் சொல்றான், பாருங்க வாங்க இங்க மந்திரவாதிகா இவனவா சூன்யக்காரனவா அவனும் அவன் கோரை கீழே போட்டா பாம்பாய் போச்சு. ಮೋಶೆ ಕೋಲನ್ನು ಕೆಳಗಡೆ ಹಾಕಿದ ತಕ್ಷಣ ಅದು ಹಾವಾಗ್ಬಿಡ್ತು. ಆಮೆನ್. ಫಾರೋನನು ಅಲ್ಲಿದ್ದ ಮಂತ್ರವಾದಿಗಳನ್ನೆಲ್ಲ ಕರೆಕ್ಬಿಟ್ಟು ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதெல்லாம் நீங்க செய்த அற்புதம். ಇದೆಲ್ಲ ಮಾಡುವಂತ என் மந்திரவாதி என்னுடைய வேளாண்மை செய்வான். ಇದೆಲ್ಲ ಏನ್ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ಅಲ್ಲ, ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ ಕೆಲಸಗಳು ಮಂತ್ರವಾದಿಗಳೇ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಮೋಶೆಗೆ ಹೇಳಿದ್ರು. இருந்த 600 ரதங்களோட எல்லா வேளாண்களும் எல்லா வீரர்களும் அவரை பிற்படுத்து பொருத்தி கொண்டு போனாங்க. வனாந்தர சமுத்திரத்தை நீக்கிறார் மோசே. ಸೊ ಅಲ್ಲಿ ಫಾರೋನನ ಸೈನ್ಯ ಅವರೆಲ್ಲ ಸೇವಕರು ಅವರೆಲ್ಲ ಕೆಲಸಗಳು ಎಲ್ಲ ರಥಗಳು ಮೋಶೆ ಹಿಂದೆ ಓಡಿ ಹೋದ್ರು. ಆದ್ರೆ ಕೆಂಪು ಸಮುದ್ರ 600 ரதங்கள் இருந்தது. 600ಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು ರಥಗಳು ಇದ್ದವು. ஒவ்வொரு ரதத்தில் 2 பேர் 3 பேர் ஒருத்தர் ஆயிருந்தாங்க. ಒಂದೊಂದು ರಥದಲ್ಲಿ ಇಬ್ಬಿಬ್ರು 3 ಜನ ಬರ್ತಾ ಇದ್ರು. சமுத்திரத்துக்கு போகும்போது ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ மோசேக்கு தலை கட்டிட்டதோ என்னவோ தெரியல. ಮೋಶೆಗೆ ನಮ್ಮ ತಲೆ ಕೆಟ್ಬಿಟ್ಟಿದೆ ಏನೋ இந்த பக்கம் வழியே இல்ல. ಈ ಕಡೆ ದಾರಿನೇ ಇಲ್ಲ. இந்த பக்கம் கொண்டு போறேன். ಈ ಕಡೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. இந்த பக்கம் வழியே இல்ல. ಈ ಕಡೆ ಜಾಗನೇ ಇಲ್ಲ. நீங்க நினைக்கலாம் ನೀವು ಅಂದುಕೊಳ್ಬಹುದು வானத்துக்கு வழி இல்ல, ಆಕಾಶಕ್ಕೆ ದಾರಿ ಇಲ್ಲ, வானத்துக்கு வழி இல்ல நினைக்கலாம் நீங்க. ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ದಾರಿ ಇಲ್ಲ. ஆனா வானத்துக்கு வழி இல்ல. என் வாழ்வே வழி தேவன். ஹalleluya. எதுக்கு சொல்றீங்க? வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா,
ஒருத்தருக்கு பாஸ்டர் இவன் பின்னர பாஸ்டர் அப்படிதான் வாழ்றாங்க. என்ன சொல்லுவார்? அங்கே இருக்கிறாங்க. இயேசுனா வாழ்ந்தார். அவர் தான் இவர். ஆமென். ஆமென். ஹalleluya. அவர் தான் இவரா இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை ஃப்ரீயா இருக்கீங்க? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ ಫೀಲಿಂಗ್ ಅಲ್ಲಿದ್ದೀರಾ? ಆಮೆನ್. ಚಪ್ಪುಂಡಿ ಸಪ್ಪಗೆ ಚಪ್ಪುಂಡಿ ಚಪ್ಪುಂಡಿ ಆಮೆನ್. ಉಪ್ಪಿನ ಪದಾರ್ಥ எஸ் ಉಪ್ಪಿಲ್ಲದಂತ ಪದಾರ್ಥ நீங்க ஆர்டர் பண்ண போதும். ஆர்டர் மாத்திரம் போடுங்க. எல்லாம் அவசியம் இல்லை. ஒன்லி ஆர்டர். ಆರ್ಡರ್ ಹಾಕಿದ್ರೆ ಸಾಕು. நீங்க ஆர்டர் பண்ணா ನೀವು ಆರ್ಡರ್ ಹಾಕಿದ್ರೆ அவர் செய்திருக்கார். ಅವರು ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. இயேசுவே நீங்க ஆர்டர் பண்ணுங்க. ಎಷ್ಟು ಸ್ವಾಮಿ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಆರ್ಡರ್ ಹಾಕಿ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ஆமென். இதை வாங்குகிறேன். இதை வாங்குகிறேன். நான் உடனே யோசனை பண்ணுவேன். நிறைய யோசனை பண்ணுவேன். உடனே மேல ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆனா இன்னொரு யோசனை பண்ணுவேன். எங்க சாப்பிடலாம், எந்த சாப்பாடு சாப்பிடலாம், எது இனிமையா இருக்கும், அது யோசனை பண்ணுவேன். ஆமென். எத்தனை யோசிக்கிறீங்க? நேத்து குழந்தை சூடு பண்ணிட்டு இன்னும் பணம் சில பேர் நேத்து குழந்தை இன்னொரு குழந்தை ಸ್ವಲ್ಪ ಜನ ನಿನ್ನೆ ಸಾಂಬಾರ್ ಬಿಸಿ ಮಾಡಿ உங்கள சரியா சாப்பிடாம கெஸ்ட் ಸರಿಯಾಗಿ ಊಟ ಮಾಡದೆ ಗ್ಯಾಸ್ಟ್ರಿಕ್ ಆಗಿ கெஸ்ட் பெரியவர் எங்க இருக்காரு? ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள என்ன நீங்க மாட்டீங்களா? சிச்ச பாசிக்கிறார். அது தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஹalleluya. ஆமென். நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். பக்கத்துல சொல்லு சோர்ந்து போறாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ஏன் சோர்ந்து போறாரு? சோர்ந்து போகாத. ஹalleluya. என்ன தரக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறவர் மிகவும் 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 ஹalleluya. எனக்கு மிகவும் பெரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ದೇವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು நாம் பார்க்கக்கூடாது. ನಾವು ಮರೆಯಬಾರದು. லூக்கா 12 ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 5 வசனங்கள். 12:5. நீங்கள் இன்னார் என்று பயப்பட வேண்டும் என்று நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு ஆ. நகரத்தில் இருந்து தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். யாரு பயப்பட சொல்றீங்க? கொலை செய்கிறவர் வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுக்கு கடவுளுக்கு பயப்படலாம். தேவனுக்கு பயப்படணும். வேற மனுஷன் சரியா போகணும். ಈ ಸಮಯವಾಯಿತು ನಾವು. ஐயோ தூங்கி இருக்கிறவங்க காலையில செவிக்கணும். ನಾವು ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಲ್ಲ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ஐயோ துதிக்காம இருக்கிறது. ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದೀವಲ್ಲ. ஐயோ ரொம்ப நேரம் போன் பார்க்கறமே இன்னும் கொஞ்சம் பைபிள் வாசிக்கலாம் பயப்படுறாங்க. ತುಂಬಾ ಸಮಯ ಫೋನ್ ನೋಡ್ತಾ ಇದೀವಲ್ಲ ಬೈಬಲ್ ಓದ್ಬೋದು. நீங்கள் பயப்படணும். ನೀವು ಭಯಪಡಬೇಕು. நீங்கள் பயப்படணும். ನೀವು ಭಯಪಡಬೇಕು. எத்தனை பேர் பயப்படுவீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಭಯಪಡ್ತಾರೆ? ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு பயப்படுகிறவர். ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವಂತವರು. ஹalleluya. ಹalleluya. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. சங்கீதக்காரன் சொல்லுகிறா. ಕೀರ್ತನೆಗಾರರು ಹೇಳ್ತಾರೆ. சங்கீதம் 96:9. ಕೀರ್ತನೆಗಳು 96:9. வல்லமை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடக்குங்கள். பரிசுத்தமென்ப பூஷணத்துடனே யெகோவாவுக்கு நமஸ்கரித்திரே. எல்லா பூமிவாசிகளே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி தொழுது கொள்ளணும்? ಯಾವ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸಬೇಕು? பரிசுத்த அலங்காரத்துடனே. ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವಂತ ಅಲಂಕಾರದೊಂದಿಗೆ. எப்படி? ಹೇಗೆ? பரிசுத்த ಪರಿಶುದ್ಧ அலங்காரத்துடனே ಅಲಂಕಾರದೊಂದಿಗೆ. ஹalleluya. ஹalleluya. ಹalleluya. 1 கொரிந்தியர் 1 வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 11 13. 11
ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது இலட்சியமா இருக்குமோ என்று உங்களுக்கு நிதானித்துக் கொள்ளுங்கள். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது இலட்சியமா இருக்குமோ என்று உங்களுக்கு நிதானித்துக் கொள்ளுங்கள். லட்சணமா இருக்குமா? இந்த வாசனை அப்ப கூட போடல, ஏன் அவன் உணரல. நம்ம தலை மூடணும். அழக பாருங்க சிஸ்டர், அழகா சிஸ்டர் இருக்கிறீங்க, நீங்க அழகா இருக்கிறீங்க சிஸ்டர், நீங்க ஏசப்பா தெரியும் சிஸ்டர், நீங்க தலையை மூடி முக்காடு போட்டு வாங்க சிஸ்டர், இப்ப அழகா இருக்கிறீங்க. ஆமா, நீங்க தலைப்புக்கார போறது இல்லையா? இப்பதான் சொல்றாங்க, இப்பதான் யாரு அந்த செருப்பு பூ போட்டு அதான் ரெட் சைட் போட்டுச்சு, அதான் உட்காந்து போய் பார்த்துருந்தேன். முக்காடு நம்ம தலையில ஏசப்பா அதிகமா இருந்தாலும் என்ன செய்யறாரு, முக்காடு போட்டாரு. ஆமே, இந்த முழுக்காக வசந்த எடுத்தேன் குழம்பு இருப்பது வரும்போது லேசா உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு வரணும். பெரிய மகள் போட்டுதான் சின்ன மகள் கட்டணும், கட்ட முடியாம எப்போ இந்த பாஸ்ட் பூசா இடம் கூட தெரியாது. விசாரணை ராமே ஆளு லூயா அவன் பைத்த பிடிக்க தெரியாது, கிறிஸ்துக்குள்ள பைத்தே அவன் அழகா சொல்றாங்க. வேட்டை தீர முடியாது. இப்போ கிறிஸ்துக்குள்ள சொல்லுங்க சொல்லுங்க, பைத்தியக்காரன் கிறிஸ்துக்குள்ள பைத்தியம் சொல்லுங்க. எத்தனை பேரு போன்ல பைத்தியம், போனுக்கு பைத்தியம், போனுக்கு இல்ல அவனுக்கு பைத்தியம், போன பார்த்துட்டே இருக்க. அல்லேலூயா, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 15 வெளிப்படுத்தல் 15:4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். கர்த்தனே, ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಭಯಪಡುವವರು ಅದನ್ನು ಘನವಾದದೆಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವವರು ಯಾರಾದರೂ ಇದ್ದಾರೆ? ನೀನೊಬ್ಬನೇ ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தர் யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுவோர் யாரோ, ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸುವವರು ಯಾರೋ. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರ ಬಾಯಿಗೆ ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் பயப்படுறீங்க ஆண்டவரே? ಎಷ್ಟು ಜನರು ಭಯಪಡ್ತೀರಾ ದೇವರಿಗೋಸ್ಕರ? அல்லேலூயா, ஹalleluya. பயந்தா மாத்திரம் போதுமா? எழுதுவாங்க. ஆமென். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ ಮಾತ್ರ ಸಾಕು. எதுக்கு பயப்படணும்? ಯಾರಿಗೆ ಭಯಪಡಬೇಕು? ಕೆಟ್ಟ ವಾರ್ತೆ பேசுவதற்கு, ಕೆಟ್ಟ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ, சும்மா சும்மா திட்டுவதற்கு, ಸುಮ್ಮನೆ ಬೈಯುವುದಕ್ಕೆ, பெரிய சின்னதாக பேசுவதற்கு, ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕವರು ಅಂತ ನೋಡದೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ, உலக பிரகாரமாக பேசுவதற்கு, ಲೋಕ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ, அல்லேலூயா, செவியினால் இருப்பதற்கு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ வேதங்களை வாசிக்காமல் இருப்பதற்கு, ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದದೇ ಇರುವುದಕ್ಕೆ, ரட்சிப்பை மறைப்பதற்கு ರಕ್ಷಣೆಯನ್ನು ಮರೆಮಾಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ நம்ம பயப்படலாம். ಭಯಪಡಬೇಕು. சங்கீதங்கள் 48:1 கூட வாசிக்கிறோம். ಕೀರ್ತನೆಗಳು 48:1. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ಯೆಹೋವನು ಮಹೋನ್ನತನು, ನಮ್ಮ ದೇವರು ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದ ನಗರದಲ್ಲಿ ಸರ್ವಸ್ತುತಿಯ ಪಾತ್ರನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் பெரியவர், ಕರ್ತನು ದೊಡ್ಡವರು, அவர் தேவ நாமத்திலும் தேவனுடைய நகரத்திலும் நமது பரிசுத்த பர்வதத்திலும் மிக துதிக்கப்பட்டவர்களாக
ஆமென். ஹalleluya. ஹalleluya. 4 வசனங்கள். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம ஆண்டவர் நம்ம தேவரு கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் நமது பிரசித்த பர்வத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கதானவர். துதிக்கிறீங்களா? ஸ்துதிஸ்தா இದ್ದೀರಾ? ஆமென். தேவன் சொன்னாரு, நீ துதிக்கலனா கல்லு மண்ணு துதி. ஆமென். நீங்க துதிக்கலனா ஏன் வாசிங்க? ஏன்? ஆமென். கர்த்தர் பெரியவர், அவர் தமது நகரத்திலும் நமது பரிசுத்த பர்வதத்தில் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். பரிசுத்த நகரம், எருசலேம் நகரம். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವಂತ ನಗರ ಜೆರುಸಲೇಮ್ ನಗರ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. யார் தேவன் பயங்கரமானவர்? ದೇವರು ಭಯಂಕರವಾದಂತವನು. யார் பயங்கரமானவர்? ಯಾರು ಭಯಂಕರವಾದಂತವನು? தேவன் ஆசிரியர் சொல்றாங்க, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, அவன் பயங்கரமானவன். ಅವನು ಭಯಂಕರವಾದವನು. ಹೇಳ್ತಾರ ಇಲ್ವಾ? ஏன் சொல்லு? ಯಾಕೆ ಹೇಳಿ? கத்தி வச்சிருக்கோம். ಕತ್ತಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவன் சொல்றாங்க, பயங்கரமானவன் போறீங்க. ಭಯಂಕರವಾಗಿರುವಂತವನು ಹತ್ರ ಹೋಗ್ಬೇಕು. அவன் பயங்கரமான அவன் எந்த பத்தி வச்சிருந்தாரோ பெரிய இல்ல, அவன் பயங்கரமான. அவன் சொன்னாங்க, பயங்கரமானவங்க உள்ள போகாத. ಭಯಂಕರವಾದಂತವರು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು. ஒரு லேடிஸ் போக மாட்டாங்க, இந்த பக்கம் லேடிஸ் வர மாட்டாங்க. ಲೇಡೀಸ್ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ಆ ರೀತಿಯವರು ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? அங்க போய் ஜெபிச்சு இருக்கு தெரியுமா? ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿ ಪಾಸ್ಟರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஹalleluya. ಹalleluya. உன் பேர் ஹalleluya. ಹalleluya. சங்கீதக்காரன் சொல்றாரு பாரு, யாரு? ಕೀರ್ತನೆಗಾರರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சங்கீதம் 76:7. 76:7. ಮಹಾಭಯಂಕರನು, ನೀನು ಮಹಾಭಯಂಕರನು, ನೀನು ಸಿಟ್ಟುಕೊಂಡಾಗ ನಿನ್ನ ಮುಂದೆ ಯಾರು ನಿಂತಾರು? நீரே நீரே பயங்கரமானவர். யாரு? நீரே நீரே பயங்கரமானவர். உமது கோபம் ஆனா நீரே பயங்கரமானவர் ஏன் சொல்லுது போறீங்க? ನಮ್ಮ ದೇವರು ಭಯಂಕರವಾಗಿರುವಂತವರನ್ನು ಹೊಂದಿದ್ರು. ಯಾಕೆ ಸ್ವಲ್ಪ ಹೋಗ್ತೀರಾ? நீரே பயங்கரமானவர். ನೀರೇ ಭಯಂಕರವೇ ಸರಿ. நீரே பயங்கரமானவர். ನೀರೇ ಭಯಂಕರವೇ ಸರಿ. அப்போ சொன்னா பக்கத்துல வந்து ஒருத்தன் ஒரு ஆடு அடிக்கப்படியாக ஆள் வச்சுக்கிறான், அவங்க பத்தி பயங்கரமானவர்கள் என்று சொல்றது என்ன சொல்றீங்க? உலகத்துக்கு பயங்கரமானவர். அவர் பயங்கரமானவர். ஆமென். 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 யாருக்கு பயப்படாதீங்க. ಯಾರನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡಿ. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் ಭಯಂಕರನಾಗಿರುವಂತವರು ಸರಿ. ஹalleluya. ஒரு நாள் ஒரு காரியம் நடந்தது. ಒಂದು ದಿನ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯಿತು. ஜேபர், அதாவது ஆண்டோடைய தகப்பன் ஜேபர் என்ன பண்ணாரு? அனவன சிங்கோக்கு போனாரு. என்ன அனவன நரசிங் வந்து ಅನಮನೆ ನರ್ಸಿಂಗ್ ಹೋಮ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. 3 நாள் ஆச்சு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துறாங்க. 3 ದಿನದಿಂದ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட அவர் என்ன பண்ணல? கணக்கு தெரியல. ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟರು ಅವ್ರು ಕಣ್ ತೆಗ್ದಿಲ್ಲ. இன்னைக்கு சாட்சி கேட்கலாம். ಇವಾಗ ಸಾಕ್ಷಿ ಕೇಳ್ಬೋದು. ஏதோ கைது வெளியாகிக்கிற அவர்கிட்ட கேட்கலாம். ஹalleluya. ಹalleluya. அப்படின்னு சொன்னாரு. கூட்டு போனாரு. ಅವ್ರು ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರಲ್ಲಿ. நான் போய் உள்ள அனவன நரசிங் கால் வச்ச உடனே அந்த கட்டில ಅದಕ್ಕೆ ಸೇಕ್ ಆಯ್ತು ಫಸ್ಟ್. ಪಾಸ್ಟರ್ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಅವರದು ಮೇಜ್ ಎಲ್ಲನೂ ಶೇಕ್ ಆಗ್ತಾ ಇದೆ. அப்ப அனவன டாக்டர் வந்து என்ன ஸ்டார்ட் தெரியல, நான் என்ன நீங்க நடத்த பேசுறாரு, ஆனா 2 கண்ணு திறக்க மாட்டேங்கிறாரு. ಎಲ್ಲ ಮಾತನಾಡ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ 2 ಕಣ್ಣು ತೆಗಿತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಡಾಕ್ಟರ್. நான் போன உடனே இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே நான் சொல்லவே இல்லை. ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅಂತೆಲ್ಲ ಹೇಳಿ எனக்கு சத்தம் போடல. ಏನು ಶಬ್ದ ಆಗ್ತಿಲ್ಲ. கண்டறிஞ்சாரு. ஆனா டாக்டர் சொன்னாரு, எப்படி எப்படி ತಕ್ಷಣವೇ ಕಣ್ಣು ತೆಗೆದ್ರು. ಹೇಗೆ ಇದು ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ? ಇದು ಸಾಧ್ಯ ಆಯ್ತು உடனே ತಕ್ಷಣ. இதான் பிரச்சனை அவருக்கு. ஆனா 3 லட்சம் வந்து ஸ்பாட்ல தொட்டோம்னா கண்டறிஞ்சாரு. சரி வாங்க கூப்பிட்டு என்ன பண்ணாரு? ஜேவர் ஆட்டோ போட்டுறாரு. ஆட்டோல உட்கார வச்சுட்டு நான் பேசுறேன். ஆட்டோல உட்கார வச்சுட்டு அங்க ஓகே படத்துல அவங்க ஒரு பட்டாளம் இருக்குது. அது பகுதி வீடு இருக்கு. வெளியே வந்தாங்க ஒரு 30-20 பேர். நான் போய் வாசல் நிக்கிறேன். இது வண்டாது ஜெபம் பண்ண சொன்ன உடனே நிக்கிறதெல்லாம் விழுந்தாங்க. நான் ஜெபிக்கல, சும்மா நிக்கிறேன். ஏன்னா விழுந்தே இருக்கிறாங்க. அங்க 4 பேர், இங்க 3 பேர், அங்க 2 பேர்.
அப்படி சேர்த்து பாக்குறாரு, பார்த்துட்டு என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரியாயிட்டேன். ஆனா ஆண்டவர் அந்த தேவ ஆவியனோட இருந்தனால உங்கள் மேல தேவ பரிசுத்த ஆவி இருந்தா எந்த ஆவி உங்கள் மத்தியில இருக்க நீங்க இயேசு கிறிஸ்து மகா பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾಗಿರುವಂತ ದೇವರು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ நீதியிலே அறிந்துಕೊಳ್ಳಬೇಕು. நீதியிலே பயங்கரமானவர் உமது கோபம் மூழும்போது முழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? யாருங்க? ನೀನು ಕೋಪಗೊಂಡು ಯಾರು ವಿರೋಧವಾಗಿ ಯಾರು ನಿಂತುಕೊಳ್ಳಬಲ್ಲರು? நேரம் இல்லை. சங்கீதம் 86:10. 86:10. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களை கையில் ನೀನು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತನಾಗಿರುವೆ. ನೀನೇ ಹೌದು. ನೀನೊಬ್ಬನೇ ದೇವರು. நீர் ஒருவரே, ನೀನೊಬ್ಬನೇ. நீ ஒருவரே, ನೀನೊಬ್ಬನೇ. பராக்கிரம் நீ ஒருவரே ನೀನೊಬ್ಬನೇ தேவன், ದೇವರು. நீ ஒருவரே தேவன், ನೀನೊಬ್ಬನೇ ದೇವರು. அதிசயங்களை செய்கிறவர். அதிசಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು. உங்களுக்குள்ள இருக்கிறவர் ನಿಮ್ಮೊಳಗಿರುವವರು அதிசயமானவர், அதிசಯವಾದಂತವರು. அதிசயங்களை செய்வார். அதிசಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತವರು. நீங்க நான் சொல்றதுல பாருங்க, ஜெபிக்கிட்டு கை வேட்டி ಮಂಗಳವಾರ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟದಲ್ಲಿ ಜಪಿಸಿದ್ದಮ್ಮ. ಕೈ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. சார் ஜெபிச்சிங்களா இல்லையா? கை வேட்டி ஜெபிச்சிங்களாங்க? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಇಲ್ವೋ? இங்க வரதில்லை, எப்படி ஜெபிச்சிங்க? அதுல ஆமென். சிலப்போ ஜெபிக்கும் போது ಮಂಗಳವಾರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ உங்க கைகளை விசேஷமா ஒரு அற்புதமா காணப்படுது. ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ பொய் சொல்லல. ನೋಡುವುದು ವಿಶೇಷವಾಗಿ ಒಂದು ಅದ್ಭುತವಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. உங்க கைகளில தேவ வல்லம் இருக்குது. நீங்க ஆவியானவருக்கு வராம நீங்க மானசீகமா போயிட்டீங்கன்னா அதெல்லாம் செயல்பட முடியாம போயிடுது. நாம கொஞ்சம் ஏமாந்துட்டு அபிசாசு நம்ம குடும்பத்துல வந்துடலாம், நம்ம கூட வந்துடலாம், விரலப்படுத்திடலாம், நம்ம எதுவும் செய்யாதபடிக்கு நம்ம அழிவு போடுறோம். நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டு கூட நிற்கணும். என்ன மாத்திர சாத்தனை நிர்மூலமாக்க முடியும். ನೀವು ದೇವರಲ್ಲಿ ದೃಢರಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. ಆವಾಗ ಸೈತಾನನನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. உடைய கிருபைக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ದೇವರು ಒಂದು ಕೃಪೆಯಿಂದ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அவர் ஆச்சரியமானவர். ಅವರು ಆಶ್ಚರ್ಯವಾದಂತ ದೇವರು. எங்க இருக்காரு? ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? எங்க இருக்காரு? ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? எங்க இருக்காரு? ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? உங்க இடத்துல இருக்காரு. ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಆಶ್ಚರ್ಯ. ஹalleluya. சொல்லுங்க, எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்கிறார். கை கொடுத்து சொல்லுங்க. சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳಿ. சொல்லுங்க. ದೇವರು ಆಶ್ಚರ್ಯವಾದ- சொல்லுங்க, ஆச்சரியமானவர். ಆಶ್ಚರ್ಯವಾದಂತವರು. அங்க பாருங்க. ஆச்சரியமானவர். ಆಶ್ಚರ್ಯವಾದಂತ ದೇವರು. நான் மோனியும் பசங்க பக்கத்துல உட்காருங்க. பசங்க மோனியும் ஆச்சரியமானவர். ಆಶ್ಚರ್ಯವಾದಂತ கை கொடுங்க, ದೇವರು. பக்கத்துல ஆச்சரியமானவர். ಕೈಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿ ஆண்டவர் ದೇವರು ஆச்சரியமானவர். ಆಶ್ಚರ್ಯವಾದಂತ ದೇವರು. ஆண்டவர் ஆச்சரியமானவர். ನಮ್ಮ ದೇವರು ಆಶ್ಚರ್ಯವಾದಂತ ஆச்சரியமானவர், ಆಶ್ಚರ್ಯವಾದಂತ அதிசயமானவர். ಆಶ್ಚರ್ಯವಾದಂತ ದೇವರು. உங்களுக்கு ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே.